விவசாயம் இன்றைய நிலைமை 2025 இன்றைய நிலைமை 2026 பிறக்க போகுது வருஷம். இன்றைய நிலைமை எப்படி இருக்குன்னா, ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறேன். தஞ்சாவூரில் நிறைய நெல் மண்டி இருக்குது. அந்த மண்டியில் பாருங்கள், இன்னமும் நெல் முளைச்சி போய் செய்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்தியெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நான் கண்ணிலே பார்த்தேன். பலாயிரம் மூட்டை வந்து வெளியில் வந்து அப்படியே முளைச்சிட்டு வருது. அதுக்கு ஒரு நிழல் கூட அந்த மலைக்கு அந்த மூட்டையை பாதுகாப்பு பண்ண கூட அரசு என்ன பண்ணல. நாங்கள் அங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம், நாங்கள் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மேடையை போட்டு பேசுகிறாங்க. ஆனால் ஒரு நெல் மூட்டை கொண்டு போக இடம் கூட தரலன்னா. விவசாயம் ரொம்ப கேவலமாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் அரசியல் தலைவர்கள் மட்டும்தான் நினச்சா மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஏன்னா நாங்கள் பல முறை வந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க, எது பண்ணாலும் கடைசியாக அடித்து துரத்திடுறீங்க. என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் விவசாயத்துக்கு பட்ஜெட் ஒதுக்குறீங்க சட்டசபையில் போய் கேட்டால் எதிர்க்கட்சி எங்களுக்கு இப்படி வந்து பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அதை வந்து சேருதா என்னன்னு பார்க்குறீங்களா? அதை சொல்கிறீங்களா எங்களுக்கு? சொல்லுங்கள்.